அடடடடடடா! என்ன அழகு, என்ன அழகு! ஐயோ! இந்த சபர் வேற. ஹாய் பியூட்டி. என்ன நைட் வாக் போலாம் வரியா? ஆ என்ன சொல்ற? ஐயையோ! வந்துட்டானே! டாடி ஒண்ணும் இல்ல. நின்னுட்டு சாப்பிடுறது எப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். இப்படி தாங்க. கொஞ்ச நேரம் கூட என்னை சந்தோஷமா இருக்க விட மாட்றான். சரி, அத விடுங்க. நான் விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் டாடியும் நல்லா தான் இருந்தான். ஆனா இப்ப இல்ல. காரணம் யாரு? நம்ம தான். அது ஒண்ணும் இல்லைங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி போர் அடிச்சா போட்டு அடிக்க கடவுளே அளவெடுத்து செஞ்சு அனுப்புன மாதிரி ஒரு பீஸ் இருக்கே அப்படின்னு அவனை போட்டு அடிச்சுட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறேன். நோ காஸ்ட்ல, ஃப்ரீயா. நான் இந்த வாட்டி அடி கொஞ்சம் ஓவரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். அன்னைக்கு மணி நள்ளிரவு 12 இருக்கும். ஜோனு மலை. இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சீனை நான் இருக்க மாட்டேன். இவன் தான் இருப்பான். அப்படி அடிக்கிற மனையில் அவசர அவசரமாக வைக்கிறேன் போன இடம் தான் ஹாஸ்பிட்டல். அந்நேரம் ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு என்னாச்சுன்னு தானே கேட்குறீங்க? வாங்க சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க. அவனோட ஃபேவரட் டிஷர்ட்டான மஞ்சள் சொக்காவை கிழிச்சு விட்டேன். அப்புறம் நான் படுக்க வச்சிருந்த கடைசியாக இருந்த பாயிலையும் உச்சா போயிட்டேன். அதனால கோவத்தோட உச்சத்துக்கு போனவன் என்னை போட்டு திட்டிகிட்டு இருந்தான். சரி, மன்னிப்பு கேட்குறேன்ற பேரில் அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டேன். இதனால தாங்க அவன் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்தான். நான் எப்படி பார்த்தா எனக்கு தான் ஊசி போட்டிருக்கணும். அப்புறம் அடுத்த நாள் எங்கே சோறு போடாமல் போயிடுவானு போய் சமாதானப்படுத்தினேன். காஸ்டியூம் மாற்றிட்டு வந்தவன் என் வீட்டு கண்ணு குட்டி என் கூட முள்ள கட்டி என் வாழ்வில் முட்டுதடி கண்மணின்னு பாட்டு பாடிட்டு இருந்தான். சரி சரி, கோச்சுக்காத வாண்டாடி நான் மடியில் படுத்து அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டேன். சமாதானம் ஆனவன் வாடா போய் குளிக்கலாம் அப்படின்னா. குளிக்க வைக்கிறப்போ ஒன்று சொன்னா, தம்பி நீ வளர்ந்துட்ட, ஸோ இன்னையில இருந்து உன்னை நான் ஷவருக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னு. அப்புறம் என்ன, ஷவரை குளிச்சுட்டு மடியில் போட்டு தோட்டினதுக்கு அப்புறமா கூண்டுக்குள்ள போட்டு காய வைக்கிறேன்ற பிள்ளை யாருக்குள்ள வச்சு என்னை காய வச்சுட்டு இருந்தான். ரொம்ப காஸ்ட்லியான ஏர் ப்ளோவராக இருக்குது. அப்புறம் என்ன, காஞ்ச பிறகு காதை போட்டு துடைச்சிட்டோமா. துடைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா எங்க பட்டினியா போட்டுருவோம்னு பார்த்தேன். அதான் இல்லை, கடிச்சாலும் பிடிச்சாலும் கறி சோறும் போட்டு என்னை வளர்க்குறான். சாப்பிட்றப்பதான் ஒன்று தோணுச்சு, உன் கையால சாப்பிட்ற நானே உன் கையை கடிச்சிட்டேனே டாடின்னு. ஐ எம் சாரி டாடி. அப்புறம் என்ன, அன்றைய நாள் இனிதே முடிந்தது. வேற சம்பவத்தோட வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.